தலைநகர் டமாஸ்கஸுக்குள் நுழைந்த கிளர்ச்சி படையினர். துப்பாக்கிச்சூடு சப்தம் கேட்பதால் மக்கள் அச்சம். சிரியாவிலிருந்து தப்பியோடிய அதிபர் பஷர் அல் அசாத். லெபனான் எல்லை அருகே விமானம் மாயமானதாக தகவல். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைகிறது. தமிழ்நாட்டில் நாளை மறுதினம் முதல் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர் மாவட்டம் வன்ருட்டி அருகே உள்ள பகண்டையில் மத்திய குழு ஆய்வு. மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்து கேட்டறிந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே தரைப்பாலத்தில் வெள்ளம். நீரில் அடித்துச் செல்லப்பட்ட கூலி தொழிலாளியை மீட்ட மக்கள். சேலத்தில் ஓடும் ரயிலில் கற்பூரம் ஏற்றி வழிபட்ட ஆந்திர ஐயப்ப பக்தர்கள். ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. மண் சரிவு ஏற்பட்ட திருவண்ணாமலை கோயில் மலையில் ஏறி அண்ணா பல்கலைக்கழக நிபுணர் குழு ஆய்வு. தீபத் திருவிழா நாளில் பக்தர்களை மலை மீது அனுமதிப்பது குறித்து பரிசோதனை. திருவண்ணாமலை தீபத் திருவிழாவையொட்டி தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 4089 சிறப்பு பேருந்துகள் வரும் 12ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என அறிவிப்பு. சினிமா செய்தியை பார்ப்பதில்லை என விஜய் குறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பதில். முதலமைச்சரை மக்கள்தான் தேர்வு செய்கின்றனர் என ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பதிலடி. கூட்டணி நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக திருமாவளவன் விளக்கம். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்வினையாற்ற கட்சி நடத்தவில்லை என காட்டம். வேங்கை வயல் விவகாரத்தை மணிப்பூர் வன்முறையோடு விஜய் ஒப்பிட்டது மோசமானது என கனிமொழி கண்டனம். கலை உலகில் விஜய் மைனஸ் ஆனதால் தான் அரசியலுக்கு வந்தார் என RS பாரதி காட்டம். கூட்டணி கணக்கு மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் மைனஸ் ஆக போறாரு. கலை உலகிலிருந்து அவர் மைனஸ் ஆனதுனால தான் இங்க வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடப்பதாக விமர்சித்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என கூறிய திருமாவளவன். கட்சி நிர்வாகிகள் அதிருப்தி உள்ளதாக கூறப்படும் நிலையில் இன்னும் அனுப்பப்படாத நோட்டீஸ். வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஆய்வு செய்த மத்திய குழு இன்று கடலூர் புதுச்சேரியில் ஆய்வு செய்ய திட்டம். தமிழக மீனவர்கள் 8 பேரை கைது செய்த இலங்கை கடற்படையினர். நடுக்கடலில் மீன்பிடித்த போது எல்லை தாண்டி வந்ததாக கூறி நடவடிக்கை. கடலூர் கிழக்கு மாவட்ட பாஜக நிர்வாகி விஜயகுமார் கைது. பெண் காவலருக்கு ஆபாச செய்தி அனுப்பிய புகாரில் காவல்துறை நடவடிக்கை. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் 2வது வாரமாக ஹாப்பி ஸ்ட்ரீட் ஆட்டம் பாட்டம் என களைகட்டிய சாலை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடிகர் திலீப் நீண்ட நேரம் நின்று தரிசனம் செய்ததாக புகார்.
விளக்கம் கேட்டு அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிய தேவசம் போர்டு. நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்று பக்தர்களை மலையேற அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து தொழில்நுட்ப வல்லுநர் குழு ஆய்வுப் பணியை தொடங்கியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினம் மாலை கோயிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்நிகழ்வில் 2500 பேர் மலை மீது ஏறிச் சென்று தீபத்தை தரிசிக்க அனுமதி வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது. அண்மையில் பெஞ்சல் புயல் தாக்கத்தால் பெய்த கனமழை காரணமாக மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்தனர். இதனால் இந்த ஆண்டு மகாதீபத்தின் போது பக்தர்களை மலையேற அனுமதிக்கலாமா வேண்டாமா என்று ஆய்வு செய்வதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தின் மண்ணியல் துறை பேராசிரியர் பிரேமலதா தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் இன்று காலை மலை மீது ஏறி ஆய்வுப் பணியை தொடங்கியுள்ளனர். பக்தர்கள் மலை மீது ஏறக்கூடிய பாதையில் உள்ள மண்ணின் தரம் மற்றும் பாறைகளின் நிலை குறித்தும் மீண்டும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பது குறித்தும் வல்லுநர் குழு ஆய்வு செய்து வருகிறது. ஆய்வுப் பணிகளை முடித்து உடனடியாக அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி ஆய்வுக்குழுவிற்கு உத்தரவிட்டிருப்பதாக ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். இங்கே அவர்களை அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். உடன் மருத்துவர்களும் செல்கின்றார்கள். அது மட்டுமின்றி அந்த மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு ஆம்புலன்ஸும் தேவையான மருத்துவ வசதியும் செய்யப்பட்டிருக்கின்றது. மலை ஏறுபவர்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ மருந்து பொருட்கள், அது மட்டுமின்றி அவருடைய பிபி செக் பண்ணுவதற்காகவும் ஆக்சிஜன் செக் பண்ணுவதற்காகவும் பாம்புக்கடி போன்ற நேர்வுகள் மருந்து வழங்குவதற்காக ஏஎஸ்பியும் அவருடன் எடுத்துச் செல்கின்றார்கள். இந்த குழுவானது இன்றைய தினம் ஆய்வினை மேற்கொண்டு அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கும். கடலூரில் பெய்த கனமழை காரணமாக கிழிலமாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட ஒரு மாடு நடுக்கடலில் 10 நாட்களாக தவித்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக சிவரஞ்சனி, அதாவது தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதே போல் கெடிலம் நதிகரையிலும் வெள்ளம் என்பது பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளிக்கடற்கரை அருகே முகத்துவாரம் வெட்டப்பட்டு தண்ணீர் என்பது வங்கக்கடலில் விடப்பட்ட நிலையில் அப்போது முதுநகர் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான எருமை மாடுகள் ஆற்றின் கரையோரம் மேய்ந்து கொண்ட நிலையில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு 32 மாடுகள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது. அந்த வீடியோ காட்சியும் தற்போது வைரலான நிலையில் இந்த 5 நாட்களுக்கு பிறகு ஒரு மாடு என்பது தற்போது நடுக்கடலில் உயிருக்கு போராடி தவித்து வருகிறது. 20 நாட்களுக்கு மேலாக ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த மீனவர்கள் நேற்றைய தினம் சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் அந்த வீடியோவை எடுத்து தற்போது மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பெரிய படகுகள் மூலமாக தான் அந்த மாடுகளை காப்பாற்ற முடியும். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த உயிருக்கு போராடி கரையிலிருந்து நடுக்கடலில் 9 நாட்டிகள் மைல் தொலைவில் இருக்கக்கூடிய மாடை காப்பாற்ற வேண்டும் என தற்போது மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பார்ப்பவர்களை கண்களை வைக்கக்கூடிய அந்த காட்சி என்பது தற்போது வைரலாகி இருக்கிறது. ஏற்கனவே 32 மாடுகள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அதில் ஒரு மாடு தற்போது நடுக்கடலில் தவித்து வருகிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் மத்திய குழு வருகை தந்திருப்பதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த மாடை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தீயணைப்புத்துறை தற்போது தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தீயணைப்புத்துறையினர் தற்போது கடலோர காவல்படைக்கு படகு மூலம் சென்று மீட்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுத்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் கணக்குகளை போட்டு காய்களை நகர்த்தி வரும் நிலையில் ஆளும் கட்சி குறித்து தவிக தலைவர் விஜயின் விமர்சனம் பேசுபொருளாகியுள்ளது. கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள்.
சென்னையில் வெள்ளிக்கிழமை நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஆளும் திமுகவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விடுத்த எச்சரிக்கை இது. விஜயின் காட்டமான விமர்சனம் பற்றி துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினிடம் கேட்டதற்கு சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என விஜயை அரசியல்வாதியாகவே அங்கீகரிக்காதது போன்று சூசகமாக பதிலளித்தார். அவரை இன்னும் சினிமா நடிகராகவே உதயநிதி பார்க்கிறார் என்பது போல் அவரது பதில் அமைந்தது. சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியது விஜய் மீதான அவரின் ஆத்திரத்தை காட்டுகிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கருத்து தெரிவித்துள்ளார். கருணாநிதி பேரன், முதலமைச்சருடைய மகன், இது ஒன்றுதான் தகுதியவர். அதுக்கு அடுத்து 10 படங்களை நடித்திருக்கின்றார். திரைப்படத்துறையிலே இருந்தவர் திரைப்படத்துறையில் நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் இது விஜய் மீது உள்ள ஆத்திரத்தை இந்த பதில் காட்டுகிறது என்பதுதான் இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். விஜய் கூறியிருந்த இருமாப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தி பதிலடி கொடுத்தார் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி. இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம். அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். 2026 திமுக கூட்டணி கணக்குகள் மைனஸ் ஆகும் என்று தவேக தலைவர் விஜய் பேசிய நிலையில் கலை உலகில் விஜய் மைனஸ் ஆனதால் தான் அரசியலுக்கு வந்திருப்பதாக விமர்சித்தார் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி. திமுக கூட்டணி கணக்கு வந்து மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் பேசியிருக்காரு நடிகர். ஒரு மைனஸ் ஆகக்கூடாது, கலை உலகில் இருந்து ஒரு மைனஸ் ஆனதுனால தான் இங்க வந்திருக்காங்க. திமுக கூட்டணி உறுதியாக உள்ளதாக RS பாரதி கூறிய நிலையில் விசிக தலைவர் திருமாவளவனும் அதனை மீண்டும் உறுதிப்படுத்தினார். நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தெளிவாக இருக்கிற போது, உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை. எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை. அங்கே போனால் அல்லலாமா, இங்கே போனால் வாரலாமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்ன ஆவது. ஒரு தம்பி சொல்றாரு, இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாஸை ஃபாலோ பண்ணணும். இதனிடையே விஜய் கூறியது போல திமுக கூட்டணிக்குள் திருமாவளவனுக்கு அழுத்தம் இருப்பதை உணர்கிறோம் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கருத்து தெரிவித்துள்ளார். அம்பேத்கருடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்திருக்க வேண்டும். அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் வருகிறது என்று சொன்னால் தவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சொன்னது போல அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது என்பதுதான் நாங்களும் உணர்கிறோம். திமுக கூட்டணி குறித்தும் திருமாவளவனுக்கான அழுத்தம் பற்றியும் விஜய் பேசியதை அதிமுக ஆதரிப்பது போன்ற கருத்து தெரிவித்திருப்பது தமிழ்நாடு அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகள் மற்றும் விவசாய நிலங்களை மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, அன்னகிராமம், கடலூர் ஆகிய பகுதிகள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தது. இந்த நிலையில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு அனைத்தும் தற்போது இயல்பு நிலை திரும்ப நிலையில் மத்திய குழுவினர் தற்போது சேதங்கள் குறித்து பார்வையிடுவதற்காக கடலூர் மாவட்டத்துக்கு வருகை தந்தனர். முதற்கட்டமாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த பகண்டை பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாலங்கள் சேதமடைந்து ஊருக்குள் நுழைந்ததை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து மேல்பட்டாம்பக்கம் பகுதியில் அதே பாலங்கள் சேதமடைந்ததையும் சாலைகள் சேதமடைந்ததையும் பார்வையிட்டனர். இந்த குழுவினர் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இக்குழுவில் மத்திய உள்துறை அமைச்சின் இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 6 பேர் கொண்ட அதிகாரிகள் தற்போது இந்த மத்திய குழுவில் இணைந்து கடலூர் மாவட்டத்தில் வெள்ள சேத பணிகளை தற்போது பார்வையிட்டு வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமாரிடம் எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டது என்பதை கேட்டறிந்தனர். தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளிடையும் கிராம மக்களிடையும் பாலங்கள் சேதமடைந்ததும் விவசாய நிலங்கள் சேதமடைந்தது குறித்து அங்கு விவசாயிகளிடம் கேட்டறிந்தார்கள். தொடர்ந்து இந்த ஆய்வில் மூத்த IAS ஆன அமுதா IAS மற்றும் ககன்தீப் சிங் பேடி, கூடுதல் தலைமை செயல் ககன்தீப் சிங் பேடி, ராஜேஷ் லக்கானி என ஆகியோர் இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அழகியநத்த பகுதியில் மேம்பாலங்கள் சேதமடைந்ததையும் பார்வையிட இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து நகர பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் வெள்ளநீர் சூழ்ந்ததையும் பார்வையிடுவதாக தற்போது இருக்கிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.
நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொள்ளாததற்கு கூட்டணி அழுத்தம் காரணமாக இருக்கலாம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியிருந்தார். இந்நிலையில் சென்னை அசோக் நகரில் நடைபெற்ற